சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி திருப்பரங்குன்றத்திலே மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். அதாவது நமச்சிவாய வாழ்க, சிவசிவ. இந்த பதிவு குறிப்பாக சிவனடியார்களுக்கும் பொதுமக்களுக்கும், முருக பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உலக அளவிலே நிறைய முருக பக்தர்கள் இருக்காங்க. இப்பொழுது தைப்பூசத்தை ஒட்டி பழனி பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார்கள். நமச்சிவாய வாழ்க, சிவசிவா சிவசிவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமக்கு மிகுந்த ஒரு மனவேதனையை தரக்கூடிய விடயம். எதற்காக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். நமச்சிவாய வாழ்க, சிவசிவா. இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் பற்றி குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அரசியல் கட்சிகள் நல்லது செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவை. சிவசிவா. இந்த திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கின்ற அந்த சிக்கந்தர் பாபா தர்காவிலே உயிர் பலி கொடுக்க அனுமதி வேண்டும் என்று மனு கொடுக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி அவர்கள் கொடுக்கிறார்கள். அதில் தவறில்லை. அதிலே கையெழுத்திட்ட மற்ற 9 அரசியல் கட்சிகள், திராவிட முன்னேற்றக் கழகம், மொத்தம் 9 கட்சிகள், அதாவது அதிமுக, காங்கிரஸ், மதிமுக, 2 கம்யூனிஸ்டுகள் மற்றும் ஆம் ஆத்மி, விடுதலை சிறுத்தைகள், இது போன்ற கட்சிகள். இப்போது அமைதியை விரும்புகின்ற மக்களுக்கு அதற்கான வழிவகையினை தேட வேண்டும் என்றால் இந்த 9 கட்சிகள், அதாவது 2 இந்த இஸ்லாமியம் சம்பந்தப்பட்ட கட்சிகள் நீங்களாக இவர்கள் நடுநிலை வகித்திருந்தால் மிகவும் சிறப்பு. உங்களுக்காக நாங்கள் கையெழுத்து போட முடியாது, அப்போ உங்களுக்காக நாங்கள் ஆதரவு மாதிரி ஆகி போகும், சமாதானமாக பேசுவோம் என்று இருதரப்பு இந்த இந்துக்கள், இஸ்லாமியர்கள் இவர்களை கூப்பிட்டு வைத்து ஒரு சமாதான பேச்சு பேசலாம். அப்போது மக்கள் தயவுசெய்து இதனை புரிந்து கொள்ள வேண்டும். சிவசிவா. இப்பொழுது இதில் கையெழுத்திட்ட அந்த மற்ற 9 கட்சிகளுமே அதில் பல இந்துக்கள் இருக்கிறார்கள். அப்போது நமச்சிவாய வாழ்க. இந்த நிலைமையில் அவர்களும் அந்த 9 கட்சிகளும் கையெழுத்து ஏற்றிருக்கின்றன. இது அந்தந்த கட்சிகளுடைய தலைமைக்கு தெரியுமோ தெரியாதோ, சிவசிவா. ஆகையினால் மக்களாகிய நாம் குறிப்பாக இது இந்து சமய மக்கள் இவற்றையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமச்சிவாய வாழ்க, சிவசிவம். மேலும் சிவனடியார் பெருமக்கள் தயவுசெய்து, அதாவது சிவனடியார் பெருமக்கள் இந்த விடயத்திலே அமைதியாக இருக்கிறார்கள். முருக பக்தர்கள், பொதுமக்கள் பங்கு கொள்வதோடு சிவனடியார் பெருமக்களும் நிறைய கலந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் முன்னாள் ஐஜி சிவ பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்கள் கூட வலியுறுத்தி இருக்கிறார்கள். எதற்காக இப்பொழுது சிவனடியார் பெருமக்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது என்றால், தயவு செய்து, ஏன்னா சிவம் ஒன்றுதான் என்று இருக்கின்ற சிவனடியார் பெருமக்கள் நிறைய. அப்போ முருகனும் அறுமுக சிவன், ஈசனுடைய 5 முகம், அதிலே அதோமுகம் என்ற முருகன் தான் அறுமுகச்சிவன். அதுபோக மேலும் அதே திருப்பரங்குன்றம் மலை மீது காசி விஸ்வநாதர் திருக்கோயில் இருக்கிறது.
ஆகையினால் யாருடைய உரிமையிலும் நாம் தலையிடக்கூடாது, மற்றவருடைய சுதந்திரத்திலும் தலையிடக்கூடாது. ஆனால் இப்பொழுது அந்த திருப்பரங்குன்றம் மலை, அதனை சிக்கந்தர் மலை என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போது நாம் நமது உரிமையினை மீட்க வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்கள் நமது சகோதரர்கள். நமச்சிவாய் வாழ்க. இதற்கு ஒரு சுமூகமான அறவழியிலே நல்ல தீர்வு எட்டப்பட வேண்டும். அதற்காக நமது உரிமையினை நிலைநாட்டுவதற்காக திருப்பரங்குன்றத்தில் வருகின்ற 4ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணியளவில் நாம் அணிதிரண்டு, அதாவது திருப்பரங்குன்றம் அந்த மலையினை கிரிவலம் பல பேர் சென்றிருக்க மாட்டார்கள். ஆகையினால் எல்லாம் சிவன் செயல்தான். ஆகையினால் நம்முடைய ஒரு ஒற்றுமையினை நாம் இந்த தமிழக மக்கள் மத்தியிலே பறைசாற்ற வேண்டும். நமச்சிவாய் வாழ்க. எல்லாம் சிவன் செயல். ஆகையினால் சிவனடியார் பெருமக்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களும் இதில் திரளாக இந்து மக்கள், நியாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய எல்லா மக்களுமே கலந்து கொள்ளணும் என்று வேண்டி விரும்பி இந்த காணொளியினை அடியேன் தங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.